வெல்கம் டு அலக்ஷேஷு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 நடந்த டெட் எக்ஸாமோட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, 91வது கொஸ்டின். தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டவர் யார் அப்படின்னா அது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. தன்னோட வெற்றியின் நினைவாக அவர் தன்னோட நாணயத்தில் பொறித்திருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான கால வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் 3 பாருங்க, சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 93. இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க, 94. மகாவீரர் காலத்தில் எளிய மக்கள் பேசிய மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஆப்ஷன் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க அர்த்த மகதி அப்படிங்கிற மொழி தான் பேசியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது சரியான கூற்று அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் சரியான கூற்று. நெக்ஸ்ட்டு 96 பாருங்க, டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது? துக்ளக் வம்சம். அதுதான் கொஞ்சம் லாங் பீரியட் அந்த இதில் ஆட்சி செஞ்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 97 பாருங்க, அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர். ஆன்சர் என்னன்னா இபன் பதூதா. டொமிங்கோ பயஸ் அவர் எந்த நாடுனா போர்ச்சுகீசியர். பயனி. அல்பொருனி அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய அறிஞர். மார்கோ போலோ வெனிஸ் வணிகர். ஓகே, நெக்ஸ்ட்டு 98 பாருங்க, கூற்றியே சமணம், பௌத்தம், ஆஜீவகம் போன்றவை இதன் வெளிப்பாடாகும். காரணம் வாழ்க்கை பிரம்மச்சரியம், கிருக்கஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என 4 கட்டங்களாக முறைப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவைகளில் தவறான ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நல்லா கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் விதவை திருமணத்தை எதிர்த்தார். அவர் நம்ம ஆதரிக்க தானே செய்வாங்கன்னு நினப்போம். ஆனால் இதில் தவறு எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த கொடுத்துருக்கிறதுல அதுதான் தவறான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு அவர் விதவை திருமணத்தை எதிர்த்தார் அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். ஓகே பாருங்க, ஜல தம்பம் என்று அழைக்கப்பட்ட பாசன ஏரியை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். ஓகே, நெக்ஸ்ட்டு 101. பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? பாருங்க, ஆப்ஷன் A2 அதாவது செகண்ட் ஒன், அடிமை முறை ஒழிப்பு 1859. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 102. 1905ஆம் ஆண்டு வங்கப் பிரிவினையின் போது டேஸ் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். அவ்விழாவில் இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தார். யாரு அவர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் அந்த மாதிரி சகோதரர்களாக ராக்கி கட்டினவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயரின் எந்த வருவாய் கொள்கையில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த 10/11 பங்கு வரியினை ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர்? அதில் பாருங்க, 10/11ங்கிறது நிலையான நிலவரி திட்டம் காரன் வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு. 2/3 பின்பு 50% குறைச்சிருப்பாங்க. ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோ 45 to 50. அப்புறம் 1/3 குறைச்சிருப்பாங்க. இந்த மூணையுமே நல்லா பார்த்துக்கிறோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 104. அப்பாசித்து பேரரசு ஹருண் அல் ரஷீத் அரசரின் காலத்தில் புகழின் உச்சியில் இருந்தது. பி. அவருடைய இறப்பிற்கு பிறகு அரபு பேரரசு சிதைய தொடங்கியது. சி. ஆங்காங்கே சிற்றரசுகள் தோன்றின. இதில்
ஏபிசி ஆகியவை சரி. ஆப்ஷன் ஏ அதுதான் எல்லாமே சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. 105. ஆப்ஷன் ஏ பாருங்க இபன் பதூதா, ஆப்ஷன் பி அப்துல் ரசாக், ஆப்ஷன் சி நிகிடீன், ஆப்ஷன் டி நூனிஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் இபன் பதூதா அவரோட ஆன்சர் என்னன்னா 1333 45 அந்த ஆண்டுகளில் தான் அவரோட இது அந்த பயணம் மேற்கொண்டு வந்தார். பி பாருங்க அப்துல் ரசாக் எப்போ வந்தாங்க அப்படின்னா அவரோட பீரியட் வந்து 1443 டு 45. நெக்ஸ்ட் பாருங்க நிகிடீன் அவர் எப்போ வந்தார் அப்படின்னா சி செகண்ட் ஒன் 1470 74. ஆல்ரெடி இப்போ தான் அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்துட்டு வந்திருந்தோம். நூனிஸ் அவர் எப்போ அப்படின்னா அவரோட பீரியட் வந்து 1520 37 வரை. ஏ டு த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7 ஆண்டு போர் எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 107. தவறான தொடரை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறான தொடர் அப்படின்னா எல்லோராவில் உள்ள திரளான குகைகள் சமண மத கலைகளுக்கு புகழ்பெற்றது. ஃபர்ஸ்ட்ல பாருங்க அவுரங்காபாத் மாவட்டத்தில் தான் வந்து மகாராஷ்டிராவில் அந்த குடைவரை கோயில்கள்லாம் அமைந்திருக்கும். ஸோ அந்த மேலே கொடுத்துருக்க 3மே வந்து சரியானது தான். கீழே இருக்கிற அந்த 4th ஒன் மட்டும்தான் தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ பாருங்க அபுல் பாசல் அக்பர் ஜும்மா மசூதி யார் அப்படின்னா ஷாஜகான் கட்டியிருப்பாரு. பாதுஷா மசூதி வந்து அவுரங்கசீப், ராணக்லா வந்து ஷெர்ஷ். இது வந்து முகலாய பேரரசரோட அந்த கட்டடக்கலைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டுகளாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 109. கிபி 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. இது எந்த மாவட்டத்தில் உள்ளது? சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை யார் கவனித்தார் அப்படின்னா கவுடா. கவுடா தான் வந்து கிராம நிர்வாகத்தை பற்றின அந்த விவரங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கிறது அப்படி அவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. 111 பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரும்போது 30 நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 1 தான். ஆளுநர் வந்து ஒரே ஒரு உறுப்பினர்களை மட்டும்தான் வந்து நியமனம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு 130. இந்தியாவில் மாநிலங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கல்கள் உச்ச நீதிமன்றத்தின் எந்த நீதி வரையறையின் கீழ் வருகிறது அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையறை. அதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும்? 4 முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்துவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 115. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யார் அப்படின்னு மாண்டெஸ்கியூ தான் வந்து அந்த தத்துவ ஞானி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 116. சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து அதுதான் வந்து சரியான இணை, மற்ற எல்லாமே தவறான இணை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய அரசாங்கத்தால் 1976 ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னா சர்தஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, அதிலே கொஞ்சம் நோட்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கிறேங்க. பகுதி 4th என்ற புதிய பகுதியை சேர்ந்தது வந்து அது வந்து அடிப்படை கடமைகள் கொடுத்ததில் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சமத்துவ உரிமையில் அரசியல் சட்டப்பிரிவு 17 எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா தீண்டாமை ஒழித்தல். அதுக்கும் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதிலே நான் எழுதியிருக்கேன் ஒன்றுக்கும். அதே நீங்கள் நல்ல ஒரு தடவை கொஸ்டின்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கிறேங்க. 14, 15, 16, 17 அனைவருக்கும் சமம். அடுத்து மதம், இனம், சாதி, பாலினம். 16 வந்து பொது வேலை. 17 தீண்டாமை. 18 2. ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில்
பங்கு பெறுபவர்கள் யார் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கள், ஆளுநர், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவங்க எல்லாரும் தான் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மத்திய அரசால் நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதவள மேம்பாடு அமைச்சகம் அமைந்துள்ள இடம் சென்னை. சென்னையில் தான் வந்து அமைந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வரி விதிப்பில் விற்பனையை விட உற்பத்தி இயக்கத்தில் உற்பத்தி பொருட்கள் மீது விதிக்கப்படுகிறது? சுங்கத்தீர்வை வரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பணிகள் துறைக்கு உதாரணம் வங்கி. வங்கி தான் வந்து பணிகள் துறைக்கு வந்து உதாரணம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உணவுக்கான அணுகல் என்பது முதன்முறையாக டேஸ் பற்றிய கூற்றாகும். உணவுக்கான அணுகல், வாங்கும் திறன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 125 MV = PQ PT சமன்பாடு டேஸ் பயன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. ரொக்க பரிவர்த்தனை. இந்த மாதிரி டாபிக் ஜிடிபி, ஜிஎன்பி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து இந்த ரொக்கம் பணவியல்ல இருந்து கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கிறங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 2014 to 2017 வரையிலான காலங்களில் டேஸ் திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகித்தது. வறுமை ஒழிப்பு திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உற்பத்தியாளர் சமநிலை அடைய நிபந்தனைகளுள் ஒன்று சம அளவு செலவு கோடு சம உற்பத்தி வளைவு கோட்டிற்கும் தொடுகோடாக அமைய வேண்டும். சம அளவு செலவு கோடு சம உற்பத்தி வளைவு கோடு தொடுகோடாக அமைய வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் மின் மோட்டார் மின் இயக்கிகள் அதிக உற்பத்தி செய்யப்படும் இடம் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். அங்கே தான் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள்களுக்கு இடையே அளவை உறுதிப்படுத்தும் அளவாய் மற்றும் நிலைவரப்படம் தயாரித்தலில் பயன்படும் புகைப்படம் வந்து ஃபோட்டோகிராமெட்ரி. அதுதான் வந்து பயன்படுற அந்த புகைப்படம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரோரா ஆஸ்ட்ரியாசிஸ் மற்றும் ஆரோரா பொரியாசிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் தென்படும் வளிமண்டல அடுக்கு எது அப்படின்னா வெளியடுக்கு. இது என்னது ஜியாகிரஃபிலேருந்து மோஸ்ட்லி 15 கொஸ்டினுக்கு மேலே தான் வருது. கீழ்கண்டவற்றுள் எதில் கீற்று மேகங்களின் பண்பு அல்ல? மழை பொழிவை தரும். அதை தவிர மற்ற எல்லாமே என்னன்னா கீற்று மேகங்களோட பண்பு. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சமபரப்பு கோட்டு சட்டங்கள், உண்மை வடிவ கோட்டு சட்டங்கள், உண்மை அளவை கோட்டு சட்டங்கள், சமபரப்பு உருளை கோட்டு சட்டங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா வரிசையாக அதிலே மேட்சிங்காக தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. அதே தான் ஹோமோலோகிராஃபிக் கோட்டு சட்டம், உருவ மொத்த கோட்டு சட்டம், சமதூர கோட்டு சட்டம், லாம்பர்ட் உருளை கோட்டு சட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆன்சர் வந்து A4, அதாவது 4th ஒன் தான். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூற்று சரியானதா அப்படிங்கிறத ஆராய. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 0 டிகிரி அச்சக்கோடு புவியை இரு பாகங்களாக பிரிப்பது நிலநடுக்கோடு எனப்படும். கூற்று 2 ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் 0 டிகிரி இடைவெளி என்பது 100 கிலோமீட்டர் விரிவாகும். இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிலப்பகுதி அரித்தல், கண்ட பலகைகள் நகர்தல் மற்றும் பூமியின் சமமாக்கு செயல்களினால் உருவாகின்ற நிலத்தோற்றம் வந்து கண்ட சரிவு. A2 தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை அடைவதில் முன்னிலை வகிக்கும் நாடு எது அப்படின்னா ஸ்வீடன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த நாடு டிசம்பர் 2016 உருவான வர்தா புயலால் பாதிக்கப்படவில்லை? ஜப்பான். நல்லா பாருங்க, பாதிக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டக்குன்னு பாதிக்கப்பட்டதான்னு தான் பார்ப்போமே ஒழிய அந்த ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டோம். ஸோ அனலைஸ் பண்ணி போடுங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளின் பரவல் அல்லது அடர்த்தியை காட்டுவதற்கு டேஸ் நிலை வரைபடம் பயன்படுகின்றன அப்படின்னா அது என்ன படம் அப்படின்னா நிழற்பட்டை நில வரைபடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடக்குடைவு உருவாகுவது டேஸில்? மணற்கல் மற்றும் கருங்கல். இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் பாருங்க.
உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு தனித்த கிளையாறு வண்டல் படிவுகளை ஆற்றின் இரு பக்கங்களிலும் படிய வைக்கும்போது டேஸ் டெல்டா உருவாகிறது. கூரிய வடிவ டெல்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2017ஆம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயர்ந்தோரின் அறிக்கையின்படி அதிக அளவில் புலம்பெயர்ந்தோரை கொண்ட நாடு வந்து இந்தியா. இந்தியாவில் தான் வந்து அதிக பேர் வந்து புலம்பெயர்ந்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் ஒன்று பல உறிஞ்சி துளைகள் ஒன்றிணைந்து நொறுங்குவதால் உருவாகின்றன. போல் ஜே. டி ஃபோர்த் ஒன் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் நீள்வட்ட அண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஸ்ஸியர் 89 ஆப்ஷன் சி, அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், பின்வருவனற்றுள் எது நிர்வாக நகரத்தின் எடுத்துக்காட்டு? கான்பெரா. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் இடமாக பல முக்கிய நிறுவனங்கள் வந்து கான்பெரால தான் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நிலக்கரிகள் சுரங்க நாடுகள், அதோட மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் சரியான இணையாக இருக்கிறது வந்து என்னென்னா இந்தியா, ஜார்யா. இந்தியா வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இருக்கிற ஒரு நிலக்கரி வயல் தான் வந்து ஜார்யா. மற்ற எல்லாமே ராங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தரைமேகம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. மூடுபனி, மிஸ்ட், மூடுபனின்னு அழைக்கப்படுகிறது. 147. புவியின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம்? 2.4%. அதுதான் வந்து மொத்த நிலப்பரப்பில் இந்தியாட்டு மட்டும் வந்து 2.4%. நெக்ஸ்ட்டு, பின்வரும் ஆப்பிரிக்க நாடுகளில் எந்த நாடு அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது? நைஜீரியா. நைஜீரியா தான் வந்து இருக்கிறதுலே அதிக மக்கள் தொகையை வந்து கொண்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு, மூழ்கி ஆற்றின் முகத்துவாரத்தின் ஓரங்களில் வண்டல் படிவுகளை ஏற்படுத்தும் போது உருவாகுவது வந்து கலிமுக டெல்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதலில் நீர்மின் நிலையம் டேஸில் தொடங்கப்பட்டது? டார்ஜிலிங். அங்கே தான் வந்து முதல்ல வந்து நீர்மின் நிலையம் வந்து தொடங்கினாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 or 3 டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்குறது மூலமாக நெக்ஸ்ட் எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கன்னு நீங்களே வந்து ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.